மந்திரக் குகை. கடவுளே, என் வயிறு ரொம்ப காலியா இருக்கு. இன்னைக்கு சாப்பாடே கிடைக்கல. வயித்துல கடமுடான்னு சத்தம் கேக்குது. எனக்கு ஏதாவது ஆப்பிள் இல்லைனா ஆரஞ்சு கிடைக்குமா? லியோ, நீ மாமிச உண்ணின்னு மறந்துட்டியா? நீ மான் குதிரைன்னு சாப்பிடணும். நடந்து கொண்டே இரு லியோ, விரைவில் ஏதாவது கிடைக்கும். அங்க ஒரு பெரிய குகை இருக்கு. அது வசதியானதாகவும் இருட்டாகவும் இருக்கு. உள்ளே ஏதாவது ஒரு சுவையான விலங்கு இப்போது மறைந்திருக்கும் என்று நான் பந்தயம் கட்டுகிறேன். சுவையான சாப்பாடு சாப்பிட வேண்டிய நேரம் வந்துவிட்டது நினைக்கிறேன். இதோ வருகிறேன். ஐயோ, இங்கே யாரும் இல்லையா? நான் ஒரு முயல் அல்லது மான் தூங்கிக் கொண்டிருக்கும் என்று நினைத்தேன். இது காலியால்லா இருக்கு. இன்னைக்கு வயிற்றில் ஈரத் துணிய சுத்திட்டு தான் தூங்கணும் போல. கடவுளே, இது காலியாக இருந்தால் இதில் வாழும் மிருகம் வெளியே போயிருக்கலாம். நான் மறைந்து இருந்து அது திரும்ப வர காத்திருப்பேன். சுவையான உணவு நேரம். நல்ல திட்டம் லியோ, நீ ரொம்ப புத்திசாலி. லியோ, இப்போது அமைதியாகவும் பொறுமையாகவும் இரு. எந்த நிமிடமும் ஏதாவது சுவையான உணவு உள்ளே வரும். நானும் எனது வயிறும் தயார். என்ன ஒரு அற்புதமான நாள். சுவையான பெர்ரிகளை சுவைத்தேன். தெளிவான ஓடையில் நல்ல விளையாட்டு குளியல். இப்போது என் குகைக்கு செல்ல வேண்டிய நேரம். யாரும் என் வசதியான குகையை எடுத்துக்கொள்ளவில்லை என்று நம்புகிறேன். வாவ், அவை பெரிய காலடி தடங்கள். ஏதோ ஒன்று குகைக்கு உள்ளே போயிருக்கு, ஆனால் வெளியே செல்லவில்லை. ஏதோ சிக்கல் போல தெரிகிறது. சிங்கமாக இருக்குமோ? சிங்கம்னா என்ன லட்டு மாதிரி ரசிச்சு சாப்பிடுமே. ஓ கடவுளே! ஜாக், நீ முயல் இல்லை, தந்திரமான நரி. மூளையை பயன்படுத்து. எனதொருமை குகையே, இது உன் நண்பன் ஜாக். இன்று நீ ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறாய்? ஒவ்வொரு நாளும் நான் வீடு வரும்போது நீ கர்ஜித்து வா நரியேன்னு சொல்லுவ. இன்னைக்கு என்ன அமைதியாயிருக்க? ஹிஹிஹி, இது என்ன பைத்தியக்காரதனமாயிருக்கு? நரி குகைட்ட பேசுமா? நல்ல நகைச்சுவை. நாம பேசாம அமைதியா இருப்போம். நரி உள்ள வரட்டும். ஒரே அடி. என்னோட சுவையான இரவு உணவு தயார். ஹஹா. ஷ், வயிறே, அதிக சத்தம் போடாதே. சிறிது நேரம் பொறுமையாக இரு. நீ என்னுடன் பேச விரும்பவில்லையா? நான் உள்ளே வரக்கூடாதா? போய்விட வேண்டுமா? சரி, நல்லது. நான் போகிறேன். பை பை, டாடா. குகையே, நான் என்னுடன் எப்போதும் பேசுற வேற நல்ல குகையை கண்டுபிடிப்பேன். ஐயையோ, நரி போகுது. என்னோட இரவு உணவு போக போகுது. பசி வேற வைத்த கிள்ளுது. நான் இப்ப ஏதாவது செய்து நரிய உள்ள வர வைக்க வேண்டும். குகை பேசலான என்ன, நான் குகை மாதிரி பேசி நரியை ஏமாத்துறேன். நான் என்னோட இரவு உணவை தவறவிடமாட்டேன். லியோ, நன்றாக கர்ஜி. நரி நண்பா, எங்க போகிறாய்? உள்ளவா, வந்து தூங்கு. உன்னை வரவேற்கிறேன். உள்ளே வா, உள்ளே வா. குகை உனக்காக காத்திருக்கிறது. முட்டாள் சிங்கமே, குகை எப்படி பேசும் இப்போது? நான் தெரிந்து கொண்டேன், நீ அங்கே மறைந்திருக்கிறாய் என்று. என்னை சாப்பிடலாம்னு கனவு கண்டுட்டு இருக்கியா? சிங்கமே, நான் உன்னை விட ரொம்ப புத்திசாலி. பாய் பாய் பசியுள்ள சிங்கம். அடுத்த முறையாவது அதிர்ஷ்டம் உன் பக்கம் இருக்கட்டும். அடுத்த முறையாவது மூளையை பயன்படுத்த கத்துக்க. அந்த சின்ன நரி என்னை ஏமாத்திட்டு நான் புத்திசாலி என்று நினைத்தேன். ஆனால் நரி மிகவும் புத்திசாலி என்று நிரூபித்து விட்டது. இப்போது நான் இன்னும் பசியுடன் இருக்கிறேன். மறுநாள் காலை. யம் யம். இது போன்ற பழங்கள் இருக்கும்போது தந்திரங்கள் எதுக்கு? புலிதான் பசிச்சாலும் பழங்கள் சாப்பிடாது. நான் சிங்கம், சாப்பிடுவேன். சிங்கம் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டது. உண்மையான வலிமை உடலில் இல்லை, மூளை வலிமை மிகவும் பலமானது. அதனால் ஆபத்து வரும் பொழுது பயப்படாமல் ஆபத்தினை மூளையால்
வெல்லுங்கள். நண்பர்களே, என்னோட கதையை நீங்க பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாம நண்பர்கள் ஆகலாமா? உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த முறை சந்திப்போம்.